நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்சாங் அவர்கள் கொலை வழக்கில் தேமுதிக பிரமுகர் மணிகண்டன், அதாவது திருவள்ளுவர் நகர செயலாளர் மணிகண்டன் பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த கொலை வழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்கிறதுனால நம்ம மணிகண்டனை மட்டும் மையப்படுத்தி இது எப்படி வந்ததுன்னு நம்ம பேச முடியாது, தனியாக சொல்ல முடியாது. அதனால ஊரெல்லாம் அந்த கொலை வழக்கை பத்தி நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்தோம்னா ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து பல ரவுடிகள் ஒன்று சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு காவல்துறை கண்டிப்பு ஒரு விசாரணையே தெரிய வந்திருக்குது. பல ரவுடிகள் மட்டும் இல்லாத அனைத்து கட்சியில இருந்தும், அனைத்து கட்சினா ஒரு குறிப்பிட்ட திமுக, அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சியோட நிர்வாகிகள் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து காவல்துறை விசாரணையிலே தெரிய வந்திருக்குது. நம்ம சாதாரணமா பார்த்தோம்னாக்க இந்த 10 ரவுடிகளும் இப்ப வந்து 10 ரவுடிகள்ல எத்தனை பேர் அதுல சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே வந்து அதுல ஒருத்தர் கூட வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஈக்குவலான ஒரு ஆளு இல்லை. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கும் இப்ப பிடிப்பட்டவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வந்து அவங்க ஒரு மோட்டிவ் வச்சுக்கிற அளவுக்கு அவரும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு சாதாரணமான ஆளு இல்லை. அடுத்து பார்த்தோம்னா இப்ப அந்த 10 பேர் அந்த ரவுடிகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க பொழுது அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா அது எல்லாத்துக்குமே ஆம்ஸ்ட்ராங் வந்து எகென்ஸ்டா இருந்தாரா, அவங்களுக்குள்ள மோட்டிவேட் இருந்ததா அப்படிங்கறத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். சரி, ஒரு சிலருக்கு இருந்ததுனால எல்லாரும் ஒன்று சேருவாங்களா எல்லா ரவுடிகளும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இப்போ ஒரு ரவுடிக்கு வந்து அவருக்கு ஒரு 300 தான் இருக்குனாக்க இன்னொரு ரவுடி அவங்க கூட்டு சேர்க்கறதுன்னா கூட்டு சேர்க்கவும் மாட்டாங்க. அப்படி சேர்க்கறதுக்கு அவங்களும் அனுமதி வந்து சேர்ந்து சரி வரேன்னு சொல்லிட்டுலாம் வரமாட்டாங்க. அப்படி ஒருத்தர் 2 பேரும் அப்படி ஒன்று சேர்ந்து, ஏன்னா ரவுடியா இருக்கிறவங்க அவங்க ஏரியாவுக்கு அவங்க டானா இருப்பாங்க, அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. இன்னொருத்தர உதவியை நாடி போகணும்னாக்க அப்படி போக மாட்டாங்க. போனாலும் அவங்களும் அந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு 10 ரவுடிகளை வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்கனாக்க கண்டிப்பா இந்த 10க்கு வந்து பெரிய தலை வண்டி கண்டிப்பா ஒன்று இருக்கணும். இந்த 10க்கும் வந்து இந்த 10 பேர்த்துக்குள்ள சேர்ந்து வந்து அவங்க இணைஞ்சிருக்க முடியாது, கூட்டு சேர்ந்திருக்க முடியாது. அப்ப இந்த 10 பேரை இணைக்கும் பாலம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல அந்த 10 பேர் ரவுடிகள் 10 பேர் இருக்காங்கனாக்க அந்த 10 பேருக்கும் வந்து ஒண்ணு சேர்றாங்கனாக்க ஒருத்தரோட விரோதத்துக்கு ஒருத்தர் சேரமாட்டாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல கெயின் இல்லாம அந்த 10 ரவுடிகளையும் ஒண்ணு சேர மாட்டாங்க. ஏன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்கனாக்க அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பகை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர் பகைக்காக எல்லாரும் ஒண்ணு சேரவும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது மீதி சேர்ந்து 10 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது கெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கெயின் இருக்குனாக்க எந்த மாதிரி கெயின் இருக்குனாக்க சாதாரணமா தெரியும். அந்த ரவுடிசம் பண்றவங்களுக்குனாக்க அது வந்து பணம் சம்பந்தப்பட்ட இதாக தான் இருக்கும். பணத்துல கெயின். சரி, அப்படி அந்த பணத்துக்கு அவங்க கொடுக்குறாங்கனாக்க அப்ப இதுல வந்து சப்ளை மாத்தி இவங்க அந்த லேடிஸ் பேர்லாம் வரும் இல்லைங்களா, இவங்க வந்து 50 லட்சம் கொடுத்தாங்கிறாங்க, 10 லட்சம் கொடுத்தாங்கிறாங்க, 9 லட்சம் பிடிபட்டுச்சுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன்னோட காசு எடுத்து இந்த 10 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்து செய்யற அளவுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவ்வளவு பெரிய மோட்டிவ் எல்லாம் ஒன்றும் இருக்க போறது கிடையாது. ரெண்டாவது அவங்க அந்த அளவுக்குலாம் செய்ய போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களை இல்லாம ஒரு பெரிய தலை வேணும். அப்படி அந்த பெரிய தலையை அன்னைக்கு யாரை காட்டுறாங்கனாக்க சம்போ செந்தில் அவர்களை காட்டுறாங்க. இப்ப சம்போ செந்தில் அவர்களை பார்த்தோம்னாக்க அவரு இதுல வந்து ஈடுபடுறதுக்கு இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவரை பார்த்தோம்னாக்க அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன பேசிக்கிறத பார்த்தாக்க அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இங்க வந்தாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய வழக்கறிஞர், வக்கீலுக்கு படிச்ச நல்ல வழக்கறிஞர், வந்து ஃபேமஸான கிரிமினல் லாயரா இருந்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா பல ரவுடிகளுக்காக வந்து அவங்க குற்றம் செஞ்சுட்டு போகும்போது அவங்களுக்காக வாதாடி பெரிய கேஸ் எல்லாம் உடைச்சு கொண்டு திறமையான ஒரு வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாம ஒரு தொழிலதிபர். அவரு தொழிலதிபர்னாக்க அலுமினியம் இதுல வந்து ஒரு கம்பெனி வச்சிருந்திருக்காரு, சாக்லேட் கம்பெனி வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு தொழிலதிபராகவும் இருந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த ரவுடிகள் எல்லாம் வந்து ஒரு செய்யற தவறுகள் நம்ம பெரிய பெரிய இதெல்லாம் வந்து ஒரு வாதாடி திறமையை வெளியே கொண்டு வரனால ஒரு நல்ல டேலண்டான ஆளா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் நண்பரை ஒருத்தரை போய் ஒரு மோட்டிவ்ல வேற ஒருத்தர் 2 பேருக்கு, அதாவது சிடி மணி இன்னொருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு உள்ள ஒரு மோட்டிவ்ல வந்து
அந்த கல்வெட்டு ரவிங்கிறவரை வந்து அவங்க போட வரும்போது அவங்களை காப்பாத்தினாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த ரவுடிசம் பண்றவங்களுக்காக வாதாடி நல்ல ஒரு கிரிமினலா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளால சில விஷயங்களுக்கு வந்து சில கொலைகளுக்கு அவரே வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாராம். ஸ்கெட்ச்னா அந்த அளவுக்கு கிரிமினல் லாயரா இருந்திருக்காரு, அனுபவப்பட்டிருக்காருங்கும் போது அவர் ஈஸியா வந்து ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ற அளவுக்கு நல்லா ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாராம். அது மாதிரி அதே அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பண்ணிடுவாங்களாம். அப்படி இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து சில வழக்குகள்ல வந்து இவரை காவல்துறையால பிடிக்க விட்டாங்களோ ஏதோ ஒரு வழக்குல வந்து பேக்ரவுண்ட் வந்து அவர் கொஞ்சம் வலுவா இருக்குது, அரசியல் பேக்ரவுண்டு. அதனாலேயோ இல்லை ஏதோ ஒரு கால சுச்சுவேஷன்ல வந்து அவரை வந்து கைது பண்ணல, இன்னும் பிடிக்கவே இல்லை. அவர் அப்பப்ப சம்பவம் வெளியில இருந்தே ரூட் போட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் செய்யணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். அவர் அதிகமா வெளியில அதர் ஸ்டேட்ல வெளிநாடுகள்ல வந்து தலைமுறையா இருப்பாராம். அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய தலை தான். இந்த ஆம்சாங் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து ஜாதி சங்கம் ஜாதி கட்சிலாம் நிறைய கட்சி இருக்குது. விசிகா இருக்குது, இந்தாண்ட பாத்தீங்கன்னா குங்கு கட்சி இருக்குது, குங்கீஸ்வரன் கட்சி இருக்குது, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த பாமக அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதாவது ஜாதிக்கு அடிப்படையில் வந்து அரசியல் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் அந்த இளைஞர்களை, அந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வராரு. அதாவது தப்பான ரூட்டுக்கு போகாம ஒரு வழக்கறிஞரா படிச்சு வழக்கறிஞர் அந்த அளவுக்கு ஒரு 400 பேர் 500 பேர்த்த உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கும் போது அவர் கண்டிப்பா வந்து அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல டைப்பா தான் இருக்கணும், ஒரு சிந்தனை ஒரு அளவுக்கு சைட் ஃபார்வர்டா தான் இருக்கணும். அப்படி அவரு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவரு கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையா போகக்கூடிய ஆளு. பல பேர்த்த வந்து பல வழக்கறிஞர்களை உருவாக்கிறார், யார் எந்த உதவி கேட்டாலும் செய்வாரு. அவரு ஒரு பெரிய பண வசதி படைத்தவர் தான், அவரு ஒரு பெரிய தலை. அப்படிங்கும் போது அவரு வந்து அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறவரு சாதாரணமா, அதாவது அங்க வந்து வார்டு கவுன்சில் எலெக்ஷன்லாம் வந்துச்சுனாக்க அதை வந்து இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சிகள் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு டாமினேட் பண்ணக்கூடிய ஆளு. அப்படி இருக்க ஆளுகளை வந்து சாதாரணமான அவங்க யாரும் போட முடியாது, ஸ்கெட்ச் போட்டாலும் சரி அவங்க போட மாட்டாங்க. போடுறதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியமே வராது, அந்த செய்யறது தைரியமே வராது. ரெண்டாவது வந்து இவங்கள்ட்ட மோதல் அளவுக்கு அந்த சின்ன சமாச்சாரத்துக்குலாம் அவர் போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள்ல இவரு கூட இந்த மோட்டிவ் இருந்தாது, அவரு கூட மோட்டிவ் இருந்தாதுன்னு அந்த இப்ப இந்த சம்பவத்துல வந்து கைது பண்ணியிருக்கவங்க யாரு மேலேயும் வந்து ஒரு மோட்டிவேட் வர அளவுக்கு கீழே இருக்கிற ஆள் கிடையாது. இவர் மாரி பெரிய லெவல்ல செலவாக்குள்ள ஆளு. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சம்பவ செந்திலுங்கிறவர் வந்து 16 சம்பவம் இவர் வந்து ஸ்கெட்ச் போட்டாருன்னா அது ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சிருக்காருனாக்க பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துங்கன்னா நிறைய பேசி முடிச்சிருக்காரு. கட்ட பஞ்சாயத்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அது 2 பேருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க பணத்துக்காக பைசல் பண்ணி அந்த கட்ட பஞ்சாயத்து ஊட்டி மேட்டு அந்த மாதிரி ஒரு பைசல் இருக்குது. ரெண்டாவது ஒரு பிரச்சனைனா சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. இவர் வந்து அந்த சால்வ் பண்ணி பண்ற ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து மேக்சிமம் அதிகப்படியா என்ன சொல்றாங்கன்னாக்க இதுல வந்து நம்ம ஆருத்ரா விஷயத்துல வந்து இவர் தலையிட்டு அந்த பணத்தை இழந்தவங்களுக்கு ஆருத்ரா கோல்டு இதெல்லாம் தெரியும். நிறைய பேர் ஏமாந்து 50 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, அந்த பண மோசடி விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க பல பேர்த்திட்ட வந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவர் செஞ்சு முடிச்சு கொடுப்பாரு. இவர் வந்தாலும் எந்த விஷயமா தான் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆள். அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, கேட்டு இருக்க மாதிரி அவங்கள்ட்ட ஆருத்ரால கேட்டு ஒரு சிலருக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் அந்த செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கி கொடுத்ததுனால இன்னும் 4-5 மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், பெரம்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய அமௌண்ட் வரணும்னா நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஆம்ஸ்ட்ராங்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இவர் ஆம்ஸ்ட்ராங் மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு இவ்வளோ அமௌண்ட் நீ செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்கள கேட்டிருக்காரு. கேட்டு அவங்களுக்குள்ள அந்த மோட்டிவ் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த மோட்டிவ்ல வந்து ஆருத்ராவுக்கு வந்து அவங்களுக்கும் ஆருத்ராவுக்கும் ஒரு மோட்டிவேட் இருக்குது அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அதை சொல்ற பார்த்தா அது நம்புற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த சின்ன சின்ன இந்த ரவுடிகள்லாம் சொன்னாங்க, இப்ப வடசென்னை ரவுடிகள்லாம் சொன்னாங்க எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னு. அவங்க வந்து செய்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பர்சனலா மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுல மோட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆருத்ரா நிறுவனத்துல அந்த மோசடி வழக்கில் இவர் தலையிட்டார் அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ள வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதையும் நிறைய பேர் தான் காரணமா சொல்றாங்க. ஆருத்ரா மோசடியில் வந்து இவர் வந்து அந்த பணத்தை இழந்தவங்களுக்கு சார்பா இவர் வந்து நிறைய அவங்கள்ட்ட வந்து பேசி ஒரு சிலருக்கு வாங்கி கொடுத்தாரு, அதை நிறைய கேட்டுட்டு இருந்தாரு.
அவங்கள கொடுக்க சொல்லி பைசல் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால கண்டிப்பா அது வாய்ப்பு இருக்குது, அது வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அப்ப இவர் சம்பவ சந்தியில செய்யறாருனாக்க சம்பவ சந்தியில செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு இவருக்கும் மோட்டிவேட் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து காவல்துறை முதல்ல இந்த கொலை நடந்த உடனே ஸ்பாட்லேயே டக்குன்னு இவங்களுக்கு மோட்டிவ் இருக்கு, இந்த 300 டக்குன்னு வெளியே வந்திருக்கும். ஆனா வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இந்த கொலை வழக்குல வந்து காவல்துறை மிகவும் சிறப்பாக செயல்படுறாங்க பண்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் நேரடி பிரச்சனைகள் எது இருந்ததா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முழுசா நம்ப முடியல. அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க சம்பவ செஞ்சிருக்குன்னு 1008 பிரச்சனைக்கு அவங்க தலைமறை இருக்காரு. அங்க வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன் அவர் வந்து இதுல வந்து அவருங்க பிரச்சனைக்காக வந்து இவரை போடுறாருங்கிறது முழுசா நம்ப முடியல. ஆனா மத்த இதை சொல்ற மாதிரி இந்த ஆருத்ரா விஷயத்த சொல்ற மாதிரி எல்லாருமே அதையும் சொல்றாங்க. திருமாவளவன் சொல்றாரு, நம்ம நக்கீரன் அவரு சொல்றாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஆருத்ரா சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தா அது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம, ஏன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் பணம் வசதி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பண்ணியிருக்கும் பொழுது அவங்க வந்து இப்ப இதே செந்தில்கிட்ட போய் சம்பவ செந்தில்கிட்ட வந்து பேசினாங்களா, அவங்க மூலியமா அவர் வந்தாரா அப்படிங்கிறது வந்து சிறப்பா போயிட்டு இருக்க விசாரணை முடிவில் கண்டிப்பா தெரிய வரும். இதுல வந்து ஆருத்ரா பிளஸ் சில அரசியல்வாதிகள் தலையிட்டிருப்பாங்கிறது ஒரு டவுட். எப்படி டவுட்னாக்க இன்னைக்கு வந்து அந்த ரவுடிகள் எல்லாம் ஒருங்கிணைத்ததுல எல்லாத்தையும் கலந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது அவங்களே ஒண்ணு சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. 4-5 கட்சியில இருக்கவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுல அவங்களே சேர்ந்ததான் எந்த விதத்துலையும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது அந்தந்த கட்சியிலையும் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி நாளைக்கு வந்து விசாரணையில வந்து ஒரு தரப்பா அதை போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ஒருங்கிணைச்சிருக்காங்க. அப்படி ஒருங்கிணைச்சு இந்த செஞ்ச சம்பவத்துல என்ன பண்ணிட்டாங்க, 4 கட்சி பேர் வந்துடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துருச்சு, இந்த திமுக வந்துருச்சு, அதிமுக வந்துருச்சு, பாஜக வந்துருச்சு. அப்படின்னா சும்மா அவர் இப்படி கோத்து விடுவோம் அப்படின்ட்டு போற போக்குல ஏதோ ஒரு இதுல வந்து இது வந்து அரசியல் ரீதியாக தான் சொல்லியிருப்பாங்க. அரசியல்வாதிகள் தான் இதுல சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் யாராவது அரசியல்வாதிகளும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆருத்ரா பிளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டான அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாங்கன்னாக்க சரி அப்படியே போற போக்குல ஒரு போட்டு மணிகண்டன் பேரை திருவள்ளூர் நகர செயலாளர் தேமுதிக மணிகண்டன் பேரை போற போக்குல போட்டு விட்டாங்களா, சும்மா ஃபார்மாலிட்டி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு நான் கூப்பிடும் போது வாங்கன்னு சொல்லி தெளிவாக அலிமுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா விசாரணை அவங்க வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து கரெக்டான ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டாக விசாரணை பண்ணி தூக்கிறாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்க, கரெக்டான தான் போறாங்க. இதுல வந்து பார்த்துட்டு திரும்பி பண்ணக்கூடாது தேமுதிக மட்டும் தான். அப்ப வந்து சும்மா ஒரு கட்சி பேர் வெளியே ஓட்டுங்கிறதுக்காக இவரை போட்டு விட்டுருக்காங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக எனக்கு தெரியுது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு மேல ஆள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஈவன்ஸ் போற போல கொத்து விட்டுருப்பாங்க. இந்த விஷயத்துல மணிகண்டன் பேரை கொத்து விட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது இவரோட முடிவு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா சம்பவ செந்திலோட இதை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சம்பவ செந்தில அவங்க செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து அவரு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஃபேமஸான ஒரு தமிழகத்துல மிகப்பெரிய ஃபேமஸானவராகவும் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 நாட்டில் வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகிற அளவுக்கு கூட திறமை இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா அவர் வந்து வரைக்கும் காவல்துறை நெருங்கவே இல்லை அவரை. அப்படிங்கும் போது இன்னைக்கு அரசியல் இருக்கிறவங்க அவருக்கு நெருக்கமானவங்க அவங்க மூலியமா பேசி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து காவல்துறை வந்து இந்த வழக்குல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுனால உறுதியா வந்து யார் என்னங்கிறத விரைவில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது இப்ப அரசியல் கட்சிகளோட பேர்லாம் இதுல அடிப்படுறத பார்த்தாங்க கண்டிப்பா சம்பவ செந்தில் அவர்களுக்கு மேல ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நேரடி பகை இருந்தாங்க. கண்டிப்பா ஒரு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து 10-20 பேர்த்த ரவுடிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து 4-5 கட்சிக்காரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. இல்லாம ஒரு சம்பவம் செய்யறதுல ரூட் போறது மிகப்பெரிய ஆளுகிறாங்க. அவ்வளவு பெரிய ஆளு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் செய்ய மாட்டாரு. இதுல அரசியல் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அவர் 4-5 அரசியல் கட்சி இழுத்து உள்ள வரத பார்த்தா கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய அதாவது சம்பவ செந்திலுக்கு மேல் ஒரு அரசியல் கட்சி இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எதை வச்சு வருதுனாக்க இந்த கட்சிகள் எல்லாம் கோத்தோடு வச்சுதான் வருது. அதனால திறமையாக காவல்துறை அதிகாரி வந்து அவங்களோட முடிவுல கண்டிப்பா வந்து அப்படி அரசியல் கட்சிகள் இருந்தாக்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வருவாங்க. நன்றி.